உடல் எடையை குறைக்கிற அப்படின்ற பேர்ல விபரீதமான நிறைய விஷயங்களை பண்றாங்க. அப்படித்தான் ஒரு கல்லூரி மாணவி உயிரிழந்துட்டாங்க. ரொம்ப சோகமான ஒரு சம்பவம். தயவு செஞ்சு மருத்துவர்களோட அறிவுரை இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளை வச்சு உடல் எடையை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பாப்போமா? ப்ராப்பரா ஒரு டாக்டர் நீங்க போய் பாருங்க. டாக்டர் பார்த்து அவங்க கொடுக்குற அட்வைஸ் படி நீங்க வந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னா நீங்க வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்க. நீர் சத்து குறைபாடு இல்லாமலும் ஆலோசனையின்படி சீரான முறையில் உடல் எடையை குறைப்பது நல்லது. பாரம்பரிய உணவு முறைகள், சரியான நேரத்துக்கு தூங்கி எழும்புறது, இந்த மாதிரி காரியங்களை நம்ம பழைய வழிமுறைகளை நம்ம பின்பற்றினாலே நம்ம உடல் எடை குறையும். யோகா பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. நேச்சுரல் ஃபுட்டு அது மாதிரி எடுத்துக்கிட்டா போதும். டெய்லி எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியலனா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் பண்ணுறது, ஒரு டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணுறது. ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா நம்மளுக்கு வெயிட் போடும். அதை பொறுத்தே நம்ம வந்துட்டு கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் உடம்பு. டெய்லியுமே எக் எடுக்கலாம், அதே மாதிரி சிக்கன் அந்த மாதிரி எடுக்கலாம். ஆனால் எந்த ஃபுட்டுமே ஸ்கிப் பண்ணாமல் அவங்க வந்து டைட் இருக்கிறது நல்லது. பெஸ்ட் நம்ம டாக்டர்ஸை கன்சல்ட் பண்றது தான் பெஸ்ட் ஐடியா நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வெயிட் குறைக்கணும். நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கிறதே தப்பு தான். ஏன்னா நம்ம எப்படி இருக்கோமோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம லவ் பண்ணாதான். குண்டா இருக்கிறதுனால அது ஒரு தப்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஹெல்த்தா இருக்கோமான்னு பார்த்தாலே போதும் தான். ஸோ அடுத்தவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது, நம்மளுக்காக we have to live for ourselves. நீங்க ஆக்டிவா இருந்து ஃபேட்டா இருந்தாலும் ஆக்டிவா இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும்போது நீங்க உடம்பு குறைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உடலுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம பயன்படுத்தி அதன் மூலியமா வளர்ச்சி அடைந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் போடுவாங்க. அது நல்லதுக்கும் இருக்கும், கெட்டதுக்கும் இருக்கும். நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஒரு சில மருந்து உடனே எஃபெக்ட் ஆயிடும், ஒரு சில மருந்து கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். இந்த உணவுப் பொருள் அதை கூகுள்ல சர்ச் பண்ணும் போது இது நல்லதா கெட்டதான்னு பார்த்துட்டு கூட அதை ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம பொருள் வாங்கி எவ்வளவு சாப்பிடலாம், எந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் சார். யூடியூப் பார்த்து சடனா உடம்ப குறைக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. மருத்துவர்கிட்ட கேட்டு எடுத்தீங்கன்னா உங்களோட உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது.